ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கமெண்டில் கேட்டது டாடா ஏசி வந்து எப்படி ஓட்டுறதுங்கிற கேட்டிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாடா ஏசி ஓட்டுறது வந்து ரொம்ப சிம்பிளானது. இது ஓட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கியர் பைக் ஓட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது ஓட்டுறதுக்கு. மற்றபடி இந்த வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நீங்கள் எடுத்த உடனே ரோட்டில் ஓட்டாதீங்க. வண்டியை வந்து இந்த மாதிரி ஆஃப் ரோடு இல்லை கொஞ்சம் ஆளுங்க இல்லாத ஏரியா அந்த மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு ஓட்டி பழகுங்க. அதுக்கப்புறம் ரோட்டில் ஓட்டுங்க. கொஞ்சம் இதில் ஓட்டி பழகின பின்னாடி இப்போ இந்த இதில் உட்காந்துருக்க பையன் வந்து எதுவுமே தெரியாது, பாப்பா எப்படி ஓட்டுறேன்னு பார்ப்போம் நம்ம சொல்லிக் கொடுக்குறத வச்சு. வண்டி ஓட்டுறதுங்கிறது வந்து யாருமே இருந்தாலும் சொல்லிக் கொடுக்குறத காட்டிலும் அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறது அவங்க கரெக்டாக அப்சர்வ் பண்ணி ஓட்ட முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லைனாக்க கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்களுக்கு நீங்கள் சும்மா வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஓட்டினீங்கன்னா ஓட்ட முடியாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் கண்டிப்பாக. அது சரி வாங்க பாப்பா எப்படி ஓட்டுறதுன்னு. ஓட்டுறது வந்து ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிற முடியாது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓட்டி பழக போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆள் இல்லாத ஏரியா, ஒரு கொஞ்சம் மரங்க இல்லை கல் இருக்கிற ஏரியாவில் பிளாட்டு இந்த மாதிரி ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஓட்டி பழகணும். அடுத்து வந்து சிங்கிள் ரோட்டு ஆஃப் ரோட்டில் ஓட்டி பழகணும். அதுக்கப்புறம் தார் ரோடு ஆளுங்க போய் வர்ற சிங்கிள் ரோட்டில் ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் பைபாஸில் ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் சிட்டி ஏரியாவில் ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் குறுகலான ஏரியா தெருவுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவில் ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏரியா கொஞ்சம் மலைப்பகுதி இந்த ஏரியாலாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஓட்டி பழக போகிறோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தனியாக விடுறதா என்னங்கிறத பார்க்க முடியும். இதெல்லாம் ஓட்டி ஓரளவுக்கு கரெக்டாக ஓட்டிட்டாங்களாக்க அதுக்கப்புறம் வண்டியை தனியாக அவங்கள ஓட்ட விடலாம். அதேமாதிரி நம்ம கூட இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள இது பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் வந்த பின்னாடி தான் ஓட்ட விட முடியும். டாடா ஏசி பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை முக்கியமாக பார்த்துக்கணும் மற்ற வண்டிகளை காட்டலாம். இது வந்து காரு மாதிரிலாம் எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு கீயை வந்து ஒரு டிக்கு அமுக்கிக்கணும். இப்போ வந்து ஹீட்டரை போட்டுக்கிறோம். சாவி ஆன் பண்ணு, ஒரு டிக்கு ஆன் பண்ணு. இன்னும் ஆன் பண்ணல. ஹீட்ரு கம்பி இங்கே இருக்கு பார்த்தியா, இங்கே ஹீட்ரு கம்பி வரணும். ஆன் பண்ணுன்னா ஒரு ட்ரிக்கு. இன்னும் ஆன் பண்ணணும். அப்படியே இந்த ஹீட்ரு கம்பி வருதா, அந்த ஹீட்ரு கம்பி ஆஃப் ஆகணும். இது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணு. கீரை வந்து நூற்று பண்ணிக்க, கிளச்சை மூச்சிக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணு. அவ்வளோதான். இதில் வந்து ஒரு நேரம் காலையில் வந்து டாடா ஏசி வந்து ஸ்டார்ட் ஆகாது. அப்போதைக்கு அந்த ஹீட்ரு வந்து 2 டைம் போட்டுக்கணும். வண்டி வந்துட்டு கியர் முன்னாடி பார்த்துங்க எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஏசியில் வந்து கியரு ஃபஸ்ட்டு கியர் வந்து இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூளைக்கு நேராக வரும். அதுக்கு மேலே நூற்று வந்து சென்ட்ரலாக இருக்கும். நம்ம இது வந்து பழைய வண்டினால ரொம்ப சவுண்டு கேட்குது, புது வண்டியில் கேட்குது. இதுதான் வந்து உங்களுக்கு நூற்று. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கியர் போடுறான், இந்த மூளை ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு. அதே இதில் டாப் வந்து இந்த சீட்டுக்கு நேரம் ஏற்று, இது செகண்டு. அப்படியே கீழே இறக்கி நூற்று பண்ணிட்டு அந்த கிளச்சுக்கு நேரம் அமுக்குனிங்கன்னா தேர்டு. அடுத்து ஃபோர்த்து வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக பின்னாடி அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்து கியர் விழுகும். இதே நூற்று பண்ணிவிட்டு இன்னும் அந்த டோர் சைடு இழுத்துட்டு பின்னாடி இழுத்தா ரிவர்ஸ் கியர். அவ்வளோதான். இது வந்து கியரை வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே ஓட்டலாம். சப்போஸ் வரலனாக்க நீங்கள் வண்டியை வந்து ஆஃப் பண்ணிட்டு நூற்று பண்ணிட்டு எம்டியில் சும்மா வண்டியை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 4-5 தடவை கியரை போட்டு பாருங்கள். ஒரு 10 தடவை கியரை மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கை வந்துடும் கரெக்டாக. அதை ஒவ்வொருத்தவங்களுக்கு பிக்கப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்போதும் போல் ஓட்டி பாருங்கள். இவனுக்கு வந்து சுத்தமாக ஓட்ட தெரியாது, ஆனால் பைக் ஓட்டிருக்கேன், எப்படி ஓட்டுறேன்னு பார்ப்பேன். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் மாதிரியே தான் எல்லாமே வந்து, ஆனால் காலில் கண்ட்ரோல் பண்ணதில்லை. இது வந்து கிளச்சு, நடுவில் இருக்கிறது வந்து பிரேக்கு, அங்கிட்டு இருக்கிறது ஆக்சிலேட்ரு. இதில் என்ன பண்ணோம்னா நம்ம பைக்கில் விடுற மாதிரி தான், கையை கிளச்சு விட்றோம் பார்த்தீங்களா, விடும்போது எவ்வளோ ரேஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மூவ் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம கிளச்சை எந்த அளவுக்கு விட்றோமோ அந்த அளவுக்கு ரேஸ் கொடுக்கணும். நுப்பாட்டுறதுக்கு வந்து கிளச்சை முதிச்சுட்டு பிரேக்கை நுப்பாட்டணும். ரன்னிங்கில் போகும்போது பிரேக்கை முடிச்சு கூட அப்புறமா கிளச்சை ஸ்லோவாக பின்னாடி கூட கிளச்சை முடிச்சுக்கலாம். இப்போ எப்படி ஓட்டுறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க, நூற்று பண்ணிக்க, சாவியை ஃபஸ்ட்டு டிக்கு போட்டுக்க. நான் உள்ளே உட்காரவா இல்லை நீயே ஓட்டுறியா? ஹீட்ரா அமர்ந்தோடனே அப்படியே எடுத்துருக்கீங்க. கண்ணாடி ரெண்டையும் சரியாக இருக்கா? கண்ணாடியெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். கிளச்சை வச்சுக்க, கியர் வந்து இந்த மூலையை சாடி போடு.
போட்டியா கிளச்சோடு ரேஸ் அதிகமாக கொடுக்காத கிளச்சை விட்றல அந்த அளவுக்கு விடு கரெக்டாக தான் மூவ் பண்ணுறேன் நான் வெளில இருந்து வீடியோ எடுக்கிறேன் போய் நீ என்ன பண்ணி அப்படியே முன்னாடி போய் இந்த மரத்தில் யூட்டன் போட்டு அப்படியே அங்கிட்டு வரணும் யூட்டன் பண்ணுமா இந்த இப்படி போய் அங்கிட்டு வா அந்த வழியில் அந்த செம்மண்ணுக்கு ஒட்டுருக்கு ரொம்ப திருப்பாத மரத்தை சுற்றி வா ஓட்டிடுவியா எது நிப்பாட்டினாலும் மரத்துக்கு நேரம் போச்சுன்னா பிரேக்கை முடிச்சிரு போ மெதுவா என்ன கல்லில் விட்டு என்ன ஏறி ரைட்டில் ஏறி போய் வா இதோ இடிக்க பிரேக்கை மிதிக்கிறதுக்கு முன்னாடி மெதுவா மேலே பாரு மேலே டேய் மேலே போடுறா இடிக்க போகிறா மேலே ஆங்கில பாரு இங்கே பாரு இடிக்க போகுது சரி ஓகே அப்படியே ரிவர்ஸ் கியர் நான் சொன்ன மாதிரி போட்டு வந்துட்டியா இப்போ அப்படியே ஃபஸ்ட்டு கியர் போட்டு இப்படி எங்கிட்டு வா பரவாயில்ல ஃபஸ்ட்டு இதுலேயே ஓட்டுறேன் ஆனால் ஃபஸ்ட்டு கியர் மட்டும்தான் போடுறேன் அதுக்கப்புறம் அடுத்த கியர் போட்டு ஓட்ட தெரியலன்னா நிப்பாட்டு டோர் இருக்குல்ல இந்த டோர் வந்து அப்படியே அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கணும் இப்போ அதே வந்து லோடிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்க அது மாதிரி ஓகேவா பின்னாடி போய் அதே மாதிரி நிப்பாட்டு கிளச்சலெல்லாம் வச்சுக்க போகும்போது ரிவர்ஸ் பார்க்குறது வந்து ஒருத்தங்க தெரிஞ்சவங்க மிரரில் பார்த்துக்குறவங்க இவனுக்கு வந்து அந்த வெளியில் பார்க்குறது தான் செட் ஆகும் போல் அதனால் வெளியில் எட்டி பார்த்து போகிறேன் இங்கே பாரு ரிவர்ஸில் வரும்போது இந்த பின்னாடி மிரர் இது இருக்குது பார்த்தியா பேக்கு இதில் பாரு இல்லைன்னா இங்கே பாரு அதில் பார்த்துட்டு டோர் சென்ட்ரு இருக்குது பார்த்தியா புளிய மரம் சென்ட்ரு அதுக்கு நேராக வர்ற மாதிரி வா முன்னாடி போய் வா வண்டி கோணலாம் நிற்கிது பாரு இப்போ வந்து நமக்கு இதுதான் லோடிங் ஏரியா மாதிரி அவனுக்கு சொல்லி வச்சுருக்கான் கரெக்டாக வரானான்னு பார்ப்பேன் நீங்கள் எடுத்தோடனே வந்து நீங்கள் பைபாஸில் ஓட்டுறது முக்கியம் கிடையாது நீங்கள் லோக்கலில் வந்துட்டு இந்த பள்ளமேட்டில் செகண்ட் கியரில் போகணுமோ இதில் போகணுமோ அப்படிங்கிறத இன்னும் வரலாம் வா இன்னும் வரலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு ஓட்டுறேன் ஆனால் ஃபஸ்ட்டு கியர் மட்டும்தான் ஓட்டுறேன் மற்ற செகண்ட் கியரில் போட்டால் ஆஃப் பண்ணிடுறேன் வண்டியை மெதுவாக தான் நான் ஓட்டுறேன் பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம ஓட்டி பழக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆள் இல்லாத இடத்துல இதுகளில் ஓட்டி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 2 நாள் ஓட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு வண்டி கை பக்கம் வந்துடும் டேய் பிரேக் பிடிச்சிக்க அப்படி நிப்பாட்டும் போது நீ பிரேக்கை மிதிக்கிறதுக்கு முன்னாடி கிளச்சை முடிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு கியரில் இருக்கும்போது அதனால் கிளச்சை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கை முடிச்சு நிப்பாட்டினேன் இப்படி ஆஃப் பண்ண விடக்கூடாது திருப்பி ஸ்டார்ட் பண்ணு பின்னாடி போய் வா வண்டியை வந்து மூவிங்கில் தான் ஸ்டேரிங்கை திருப்பணும் நீ ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்க ரைட்டில் லெஃப்டில் ஏறி வா இங்கிட்டு வா இங்கிட்டு ஏறி இப்படி வா ஒன்றும் அவசரம் இல்லை நீ இங்கிட்டு ஏறி வரலாம் வண்டி ஹீட்ரு போட்டு போடணும் போட்டு ஓட்டுறானே அண்ணா எட்டு போட்டுருவானா இந்த ஆங்கிளில் போட போகுது இந்த கொஞ்சோன்னு மிஸ்ஸு இப்படி திருப்பக்கூடாது சடனாக வந்து திருப்பக்கூடாது இப்படி போய் வந்து இது வந்து பைக்கு கிடையாது சடனாக திருப்புறதுக்கு கொஞ்சம் ஏறி திருப்பினா தான் வண்டி போய் வரும் இது இடம் கிடக்கிறதுனால அவன் போய் திருப்பிக்கிட்டு கிடக்குறான் பாருங்க ஓட்டிருப்பான் போல ஏற்கனவே வண்டி ஓட்டிருப்பான் போல என்கிட்ட கிடந்து இல்லைன்னா அவ்வளோ இதெல்லாம் ஓட்ட மாட்டானே அப்படியே பாட்டிக்க இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த ஆள் இல்லாத இடத்துல இப்படி ஓரளவுக்கு ஓட்டுறேன் ஃபஸ்ட் கியர்லேயே
இப்போ வந்து கொஞ்சம் சிங்கிள் ரோடாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாதையில் ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தார் ரோடு இந்த மாதிரி ஏரியாவுக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் பைபாஸில் போய் ஓட்டுவோம் உனக்கு. சரி வாங்க இப்போ இந்த ஒன் வேல ஓட்டு பார்ப்போம், ஓட்டுறான்னு பார்ப்போம். கஷ்டம் நோட்ரு பண்ணிவிட்டு சாப்பிட்டா அவ்வளோ கியரு நோட்ரு பண்ணிக்கிட்டு அப்படி ஏற்றி முன்னாடி போட்டுனா முடிஞ்சிச்சு. கிளச் ஒரு வந்து ஆக்சிலேட்டர் கரெக்டாக கிளச் அவ்வளோ உரியா அது மாதிரி விட்டணும். நோட்ரு பண்ணிக்க. ஃபோர்த் கியர் போட்டேன். சும்மா ரேஸ் கொடு. அப்படியே முன்னாடி வைக்க. இதை கொஞ்சம் பள்ளமேட்டில் வந்துட்டு செகண்ட் கியர்லேயே போகலாம். ஃபஸ்ட் கியர் போட்டுருக்கேன். ஃபஸ்ட் கியர்லேருந்து அடுத்த கியர் போக மாட்டேறியே. சரி கொஞ்சம் இதாக போகும்போது போயிட்டுருக்கேன். சும்மா ஃபஸ்ட் கியர்லேயே போய் இங்கிட்ட ஏறி போய் திருப்பணும். தென்னை மரத்தை ஒட்டி போகாத, இங்கிட்ட ரைட்டில் ஏறு இன்னும் கொஞ்சம். இப்போ ஏறி இப்போ திருப்ப கரெக்டாக. ஃபுல்லாக திருப்பிக்க. மெதுவா சும்மா ரேஸ் கொடு. ரொம்ப ரேஸ் கொடுத்துட்டேன். போதும் பொறுமையாக போ, ஸ்டடி பண்ணிக்க. இப்போ வந்து இங்கே போகிறல ரோட்டில் இந்த வைப்பர் இருக்கு பார்த்தியா, இந்த ரெண்டு இது வந்து இந்த ஓரத்தில் இருக்கிற அளவுக்கு வச்சுக்க. அப்படியே போ, பொறுமையாகவே போ. பார்த்து லெஃப்ட் சைடில் கீழே இறங்குது ஒரு இந்த வைப்பர் வந்து அந்த மண் ரோடு எட்ஜ் இருக்குல்ல, அவ்வளோ இருக்க மாதிரி வச்சு ஓட்டிக்க. சும்மா செகண்ட் கியர் மாற்ற அடுத்து கிளச்சை முடிச்சுக்க. ஃபோர்த் கியர் போட்டேன். அப்படி போட்டேன். அவ்வளோதான். கொஞ்சம் வேகமாக போகும். இப்போ பிரேக் மட்டும் கரெக்டாக கிளச்சை முடிச்சு பிரேக் முடிச்சுன்னு சொல்லும்போது எங்கிட்ட கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா. மெதுவா இந்த இடத்துலலாம் ஃபஸ்ட் கியர் மாற்றிக்கணும். கல் அதிகமாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் கியர் மாற்றிக்கிட்டு மெதுவா இப்படி இதெல்லாம் கரெக்டாக நீ ஓட்டி பழகிட்டேன்னு வச்சுக்க. இந்த கல் ஒரு கல் பெரிய கல்லாக இருக்கும், ஒரு கல் சின்ன பள்ளமாக இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக பார்த்து மெதுவாக ஏற்றி இறக்கிட்டீங்கன்னா நீ சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது வண்டியை அது மாதிரி வண்டி ஊடால வரும். அப்போதைக்கு நீ நின்று போகிறதுக்கு கரெக்டாக தோதாக இருக்கும். ரேஸ் வந்து இவ்வளோ கொடுக்க தேவையில்ல, லைட்டாக தொட்டுக்கிட்டு வா போதும். டாடாஸில் வந்து இத்தனை இருக்கும் ரேஸு. லைட்டாக கொடுத்தீங்கன்னா போதும், லைட்டாக தொட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்துக்க கரெக்டாக. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டுறீங்க? இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். அப்புறம் எப்படி ஓட்டுற? கரெக்டாக ஓட்டுறீங்க. இன்னும் அப்படியே 2 நாள் 3 நாள் ஓட்டணும்னு வச்சுக்க, கை குச்சா வந்துடும். ரைட் சைடில் ஏறு, உள்ளே இறங்குதாரு. அப்படி விட்டு நின்று போகக்கூடாது, ஒரே ஃப்ளோவாகவே போகணும். லைட்டாக ரேஸு தொட்டுக்கிட்டோம். இப்போ ஏறும்போது இது வந்து இங்கிட்ட கல் இருக்குவார், அதனால் கொஞ்சம் இங்கிட்ட ஏறி தென்னை மரத்தை ஒட்டி ஏறி அப்புறமா திருப்பார். இப்போ இன்னும் கொஞ்சம் ஏறி திருப்பிக்க. திருப்ப திருப்பி ஃபுல்லாக திருப்ப. ரேஸ் கொடுத்துக்க. மெதுவா ரேஸ் கொடுனா ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாது. உடனே லைட்டாக தொட்டுக்கிட்டு வரல, அது வந்து கொஞ்சம் குச்சின்னா அவ்வளோதான், ஏறிக்கிறோம். ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் ரேஸ் கொடுத்துக்கணும். ஃபோர்த் கியர் போட்டார். இந்த மூளையை ஏற்றி போடணும். போ சும்மா இன்னி அந்த மாதிரி ரேஸ் கொடுத்துக்க கொஞ்சம். அவ்வளோதான். வண்டி எங்கிட்டாச்சும் போச்சுன்னா திருப்பணும், இல்லைன்னா நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது.
இதுக்குள்ள நீ ஒரு 2 நாளைக்கு ஓட்டணும்னு வச்சுக்க இந்த மாதிரி ஏரியாவிலையே ஓட்டிட்டேன்னா அடுத்த சிட்டியில் கொஞ்சம் ரோட்டில் ஓட்டுறதுக்கு கூச்சம் இருக்காது, நல்லா ஈஸியாக ஓட்டிடுவேன். வண்டி வந்து எங்கனையாக இருந்தாலும் ஆஃப் ஆகாத அளவுக்கு ஓட்டணும். அப்படி ஓட்டிட்டீங்கன்னாக்க நீ ரோட்டில் ஓட்டலாம். இது வந்து எம்டியில் ஓட்டும்போது உனக்கு இப்படி கிளச் இதெல்லாம் வண்டி ஆஃப் ஆகாமல் இருக்குது. லோட்லன்னு வச்சுக்க கொஞ்சம் அந்த இடத்துல வந்து பவர் கூட தேவைப்படும். அதனால் நீங்கள் எம்டியில் கரெக்டாக ஓட்டி பழகினா அந்த லோடில் வந்து ஆஃப் ஆகாமல் ஓட்ட முடியாது. நம்ம செட்டு வந்துருச்சு. இன்னைக்கு போதும் ட்ரைனிங்கு. ஃபஸ்ட் கியர் போட்டுருவா. ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்க. திருப்பிக்க மெதுவா ஒன்றும் அவசரம் இல்லை. இங்கிட்டு லெஃப்டில் திருப்ப பைக்குடா. அப்படியே நேராக போய் அந்த மாமரத்துக்கு கீழே போட்டு அவ்வளோதான். எப்படின்னு போட்டு அவ்வளோதான். சரி, அடுத்த நான் லோடுக்கு போகும்போதெல்லாம் வந்துடு. ஓட்டுறதுக்கு டிரைவர் கஷ்டம். வண்டி ஓட்டிருக்கல, இது எப்படி இருக்கு உனக்கு? வண்டி ஓட்டு வந்து நல்லா இருக்கு. நான் ஃபஸ்ட்டு வண்டி பார்க்கும்போது எப்படி ஓட்ட போகிறோம்னு தெரில. பெரிய வண்டி மாதிரி இருந்துச்சு. ஓட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் டாடாசியா. சரி, நல்லா இருந்துச்சு ஓட்ட நல்லா இருக்கு. கீர் போடுறதுக்கு எப்படி பழகிடுச்சா? இப்படி கீர் போடலாம். எங்கே இன்னும் 2வது கியர் தாண்ட மாட்டேன். நீ 2வது கியர்லேயே தான் வர்ற. அதுக்கப்புறம் இன்னும் ரோட்டில் போனால் தான் 3rd 4th போக முடியும். சரி, இப்போதைக்கு இதில் இன்னும் ஒரு 2 நாளைக்கு ஓட்டுனா சரியாக வந்துடும். அப்படியே ஓட்டு. நாளைக்கு வந்துடுற ஓட்டுறதுக்கு.